நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். பாடசாலை மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. கொழும்பின் புறநகர் பகுதியில் துப்பாக்கி சூடு, இருவருக்கு நேர்ந்த கதி. ஆசிரியர் பரீட்சைகள் தொடர்பில் பிரதமர் வெளியிட்ட தகவல். சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. கணவன் அரங்கேற்றிய கொடூரம், இளம் மனைவிக்கு நேர்ந்த துயரம். சதோச நிறுவன முன்னாள் முகாமையாளர் உட்பட 3 கைது. யாழில் பரவும் குற்றச்சாட்டு, மலக்கழிவால் நிறைந்த வாய்க்கால். சட்டவிரோத மீன்பிடியை தடை செய்ய கோரி முல்லைத்தீவில் போராட்டம். பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். T20 உலக கிண்ணம் இந்தியா பாகிஸ்தான் போட்டியை காண செல்பவர்களுக்கு அவசர அறிவிப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். பாடசாலை மாணவர்களின் பாதணி வவுச்சர்களின் செல்லுபடியாகும் காலம் மேலும் நீட்டிக்கப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சு இதனை தெரிவித்துள்ளது. பாதணி வவுச்சர்களின் செல்லுபடியாகும் கால நீட்டிப்பு 2026 ஆண்டில் தெரிவு செய்யப்பட்ட பாடசாலை மாணவர்கள் பிரிவினாக்களில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு 3000 ரூபாய் பெறுமதியான பாதணி வவுச்சர்களை வழங்கும் திட்டத்தின் காலம் நீடிக்கப்பட்டுள்ளது. இதன் குறித்த வவுச்சர்களின் செல்லுபடியாகும் காலம் நாளை மறுதினம் முடிவடைய இருந்த போதிலும் தற்போது அது February 28 வரை நீடிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு அக்குரேகொட பகுதியில் துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. இதில் காரில் பயணித்துக் கொண்டிருந்த இருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கி சூட்டுக்கு இலக்கான குறித்த இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் துப்பாக்கி சூட்டை நடத்தியவர்கள் தப்பியோடியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இடம்பெற்று வரும் வழக்குகள் தொடர்பான நீதிமன்ற தீர்ப்புகளின்படியே ஆசிரியர் பரீட்சைகள் நடத்தப்படும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். அதன்படி எதிர்காலத்தில் 2 ஆசிரியர் பரீட்சைகள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவை நீதிமன்றத்தின் தீர்ப்பிற்கு ஏற்ப நடத்தப்படும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பெறப்பட்ட கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு பட்டம் பெற்ற திகதிகள் தொடர்பான நிபந்தனைகளை திருத்துமாறு நீதிமன்றத்திடம் கோருவதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து மொனராகலை மாவட்ட கல்வி அதிகாரிகளுக்கு தெரிவிக்க மொனராகலை ரோயல் கல்லூரியில் நடைபெற்ற கலந்துரையாடலில் பங்கேற்ற போது பிரதமர் இதனை தெரிவித்துள்ளார். கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை பரீட்சார்த்திகளுக்கு தேசிய அடையாள அட்டை தகவல் உறுதி பத்திரங்களை வழங்குவது தொடர்பில் ஆட்பதிவு திணைக்களம் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி காலி, குருநாகல், வவுனியா, மட்டக்களப்பு மற்றும் நுவரெலியாவில் உள்ள திணைக்களத்தின் தலைமையகம் மற்றும் மாகாண அலுவலகங்களில் February 14 சனிக்கிழமை காலை 8:30 மணி தொடக்கம் 12:30 மணி வரை பரீட்சார்த்திகளுக்கான NIC தகவல் உறுதி பத்திரங்கள் வழங்கப்படவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை உறுதி பத்திரங்களை இன்னும் பெறாதோர் ஆட்பதிவு திணைக்களத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் மூலம் பதிவிறக்கம் செய்யவும் முடியும். மேலும் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்காத விண்ணப்பதாரர்கள் அதிபர் அல்லது கிராம அலுவலரால் சான்றளிக்கப்பட்ட முறையாக பூர்த்தி செய்யப்பட்ட படிவங்களை தொடர்புடைய ஆவணங்களுடன் கொண்டு வர வேண்டும் என்று தெரிவிக்கப்படுகின்றது. குடும்ப தகராறில் வீட்டின் மீது கணவர் பெட்ரோல் குண்டை வீசியதில் அவரது 40 வயதுடைய மனைவி தீப்பிடித்து பலத்த தீக்காயமடைந்து வெள்ளிக்கிழமை இன்று உயிரிழந்தார். இறந்தவர் மெதகம பரசங்ஸ்வேவ பகுதியை சேர்ந்த தமயந்தி ஏக்கநாயக்க என அடையாளம் காணப்பட்டுள்ளார். தம்பதியினரிடையே நீண்டகாலமாக நிலவி வந்த தகராறு காரணமாக கணவர் வெள்ளிக்கிழமை அன்று வீட்டின் மீது பெட்ரோல் குண்டை வீசியதாக தெரிவித்தனர். பெட்ரோல் குண்டினால் வீடு தீப்பிடித்து எரிந்ததோடு மனைவி வீட்டினுள் தீப்பிடித்து உயிரிழந்துள்ளார். சம்பவத்தில் ஈடுபட்ட சந்தேக நபர் தற்போது அப்பகுதியை விட்டு தப்பி சென்று விட்டார். அவரை கைது செய்ய போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் சம்பவம் குறித்து
லங்கா சதோச லிமிடெட் நிறுவனத்தின் முன்னாள் பிரதி பொது முகாமையாளர் உட்பட 3 நபர்கள் லஞ்சம் அல்லது ஊழல் ஆணைக்குழுவின் அதிகாரிகளால் நேற்று கைது செய்யப்பட்டனர். தனியார் நிறுவனத்திற்கு 54,860 கிலோகிராம் வெங்காயத்தை கிலோ ஒன்றுக்கு ரூபாய் 135க்கு விற்பனை செய்த வழக்கில் இந்த நபர்கள் கைது செய்யப்பட்டதாக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அமைச்சரவை ஒப்புதல் இல்லாமல் லங்கா சதோச விதிமுறைகளை மீறி நடத்தப்பட்ட இந்த பரிவர்த்தனை ஒரு தனியார் தொழிலதிபருக்கு பயனளிக்கும் நோக்கில் நடத்தப்பட்டதாகவும் நிறுவனத்திற்கு ரூபாய் 17 மில்லியனுக்கும் மேற்பட்ட இழப்பை ஏற்படுத்தியதாகவும் கூறப்படுகின்றது. கைதான சந்தேக நபர்கள் கொழும்பு தலைமை நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டனர். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் கழிவுகளை வெளியேற்றும் இயந்திரம் செயலிழந்துள்ளதாகவும் அதன் காரணமாக மருத்துவ கழிவுகள் அருகிலுள்ள வாய்க்கால்களில் திறக்கப்பட்டதாகவும் வதந்திகள் பரவி வருகின்றன. வைத்தியசாலையில் தேங்கி நிற்கும் மருத்துவ கழிவுகளை அகற்றுவதற்கு இதுவரை எந்த சேவையும் முன்வரவில்லை என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனால் சுற்றுச்சூழல் மற்றும் பொது சுகாதாரம் தொடர்பான கவலைகள் எழுந்துள்ளன. இந்த விடயம் தொடர்பாக சுகாதார பரிசோதகரிடம் கேட்டபோது சம்பந்தப்பட்ட இடங்களின் புகைப்படங்களை எடுத்து வைத்திருப்பதாக அவர் தெரிவித்தார். மேலும் ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் அதற்கான பொறுப்பை வைத்தியசாலை நிர்வாகம் ஏற்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்விவகாரம் சில காலமாக மூடி மறைக்கப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடி விசாரணை மேற்கொண்டு உண்மை நிலையை தெளிவுபடுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முல்லைத்தீவு மாவட்டத்தில் இடம்பெறும் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை தடை செய்ய கோரி முல்லைத்தீவு கடற்தொழிலாளர்களால் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இன்று முல்லைத்தீவு கடற்கரையிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம் நடைபவனியாக முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தை வந்தடைந்தது. இதன்போது சட்டவிரோத தொழில் அதிகரிப்பு, சிறு தொழில் கடற்தொழிலாளர்கள் வாழ்வு பாதிப்பு, சட்டவிரோத தொழிலை தடை செய், சட்டவிரோத தொழில் நடவடிக்கைக்கு எதிராக அனுர அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை பின்வாங்காதே என பல கோஷங்கள் எழுப்பப்பட்டது. அத்துடன் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் போராட்ட கோரிக்கைகள் உள்ளடக்கிய மகஜரினை மாவட்ட அரசாங்க அதிபர் உமா மகேஸ்வரனிடம் கையளித்தனர். இதனைத் தொடர்ந்து போராட்டக்காரர்களுக்கும் ஊடகங்களுக்கும் கருத்து தெரிவித்த அரசாங்க அதிபர் உமா மகேஸ்வரன் முல்லைத்தீவு மாவட்டத்தில் சுமார் 20 வீதமானவர்கள் மீன்பிடித்துறையில் ஈடுபட்டுள்ளனர். சுமார் 71 கிலோமீட்டருக்கும் அதிகமாக கடல் உள்ளது. மீன்வளம் சட்டவிரோத முறையில் அளிக்கப்படுகின்றது. தற்போதைய அரசாங்கத்தின் கொள்கையாக இயன்றவரை சட்டவிரோத செயற்பாடுகளை நிறுத்துவதாகும். எமது மாவட்டத்தில் மீன்பிடித்துறை பிரச்சனையிலும் பார்க்க அதிகமாக இருந்த போதைப்பொருள் பிரச்சனை தற்போது ஓரளவு கட்டுப்படுத்தப்படுகின்றது. போராட்டக்காரர்களின் கோரிக்கையினை நாம் அரசாங்கத்திற்கு அனுப்புகின்றோம். அரசாங்கத்தின் கோரிக்கைகள் கடற்தொழிலாளர்களுக்கு சாதகமாக இருக்கும் என நம்பிக்கை உள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் உள்ள 7 பல்கலைக்கழகங்களில் புதிய விடுதி வசதிகளை நிர்மாணிப்பதற்கான திட்டங்களை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. பல்கலைக்கழக மாணவர்களிடையே நிலவும் தங்குமிட வசதிகளுக்கான கடும் தட்டுப்பாட்டை நிவர்த்தி செய்யும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த புதிய விடுதிகள் மூலம் குறைந்தது 2400 மாணவர்கள் தங்குமிட வசதிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த திட்டம் கல்வி அமைச்சின் நேரடி மேற்பார்வையின் கீழ் முன்னெடுக்கப்படவுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. மாணவர்களுக்கு சிறந்த வாழ்க்கை சூழலை வழங்குவதன் மூலம் அவர்களின் கல்விசார் அனுபவங்களையும் ஒட்டுமொத்த நல்வாழ்வையும் மேம்படுத்துவதே இத்திட்டத்தின் பிரதான இலக்காகும். தற்போது பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவு செய்யப்படும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் இந்த புதிய விடுதி வசதிகள் மாணவர்களின் தங்குமிட பிரச்சினைகளுக்கு பெரும் தீர்வாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் கிரிக்கெட் அணிகளுக்கு இடையிலான போட்டியை காண மைதானத்திற்கு வருபவர்கள் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பு விரைவாக மைதானத்திற்கு வருகை தருமாறு
போலீஸ் ஊடக பேச்சாளர் FA புட்லர் கேட்டுக்கொண்டுள்ளார். குறைந்தது சுமார் 4 மணித்தியாலங்களுக்கு முன்பாகவே மைதானத்திற்கு வருகை தருவது சிறந்தது என்றும் போட்டியை பார்வையிடுவதற்கான நுழைவு பிற்பகல் 3 மணியிலிருந்து ஆரம்பமாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் 15ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை கொழும்பு பிரேமதாச விளையாட்டு அரங்கில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான 20-20 உலகக்கிண்ண தொடர் போட்டி நடைபெறவுள்ளது. இதற்காக சிறப்பு போக்குவரத்து திட்டம் மற்றும் சிறப்பு பாதுகாப்புகள் ஏற்பாடு செயல்படுத்தப்பட்டு வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். மாலை 7 மணிக்கு குறித்த கிரிக்கெட் போட்டி ஆரம்பமாகும் நிலையில் மைதானத்திற்கான உள்நுழைவு மாலை 3 மணிக்கு ஆரம்பமாவதுடன் போட்டியை பார்வையிட வருபவர்கள் காலம் தாழ்த்தாது வருகை தருமாறு போலீஸ் ஊடக பேச்சாளர் புட்லர் கேட்டுக்கொண்டுள்ளார். இத்துடன் இன்றைய நாளுக்கான இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.